பிராரப்த கர்மம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ரைட்டு ஒவ்வொரு மனுஷன் வந்து தன்னுடைய முற்பிறவையில் என்னென்ன கர்மம் செய்திருக்கிறா நான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயமான நிபந்தனையில் வரக்கூடியது என்பதுதான் பிராரப்த கர்மம். அதான் பெரியவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இது என்னுடைய பிராரப்தம், நீ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பிராரப்தம் என்றது கூட தெய்வத்தினுடைய வழிபாடு மூலம் குறைத்து கொள்ள, இதெல்லாம் டிகிரிஸ் தான். இப்போ கிரகங்கள் எப்படி ஒரு 360 டிகிரியில் இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு ராசிக்கு 30 பாகைகள் கொண்ட ராசியா இருக்கிறது. 360 டிகிரிகள் கொண்டதாக ராசி மண்டலம் இருக்கிறது. ஆக 1லேருந்து 100 வரை இருக்கின்ற டிகிரிஸ் தான். அது தாக்கம் அதிகமா இருக்கும்போது பிராரப்த வினை. பிராரப்தம் குறைத்து கொள்வதுக்கு என்ன வழி? நிரந்தர தெய்வீக உபாசனை என்பது. ஏதோ உனக்கு பிடிச்ச தெய்வத்தினை உபாசனா மார்க்கத்தில் நீங்க எடுத்துக்கொண்டால், ஆக நம்ம சம்பந்தம் இல்லாத வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? எதேதோ டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா தெய்வத்தினுடைய வழிபாடுக்கு நீங்க டெய்லி 5 நிமிஷம் மனதார ஆரம்பிச்சு விட்டாலே மிகப்பெரிய நன்மை பயக்கிறதாக அமையும். ஆக தெய்வம் என்பது மந்திரம் என்பது வேறு கிடையாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அதாவது தெய்வம் நமக்கு நம்மளை தேடி வருது என்பது மந்திர சக்தி மூலமாக. ஆக மந்திர சக்தி நீங்க மேற்கொள்ளும் போது அந்த மந்திர சக்தி மூலமா இறை ஆற்றல் என்பதை பெருகிவிடும். அது உங்களுக்கு நிச்சயமான வழிகாட்டும். ஆக பக்தி மார்க்கம் என்பது ஞான மார்க்கத்துக்கு ஒரு சிறந்த வழி.